வீர வணக்கம் 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 இந்திய காவலருக்கு வீர வணக்கம் தேசி நாயகனுக்கு வீர வணக்கம் இளைஞர்களின் தந்தைக்கு வீர வணக்கம் இளைஞர்களின் தாத்தா நாயகனுக்கு வீர வணக்கம் 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 தேசி நாயகனுக்கு வீர வணக்கம் தேசி நாயகனுக்கு வீர வணக்கம் இளைஞர்களின் காவலருக்கு வீர வணக்கம் இளைஞர்களின் காவலர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இளைஞர்களின் காவலருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேசி நாயகனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வியாபாரிகளின் விடிவெள்ளி வீர வணக்கம் வியாபாரிகளின் விடிவெள்ளி வீட்டுக்கு வருவீங்கள 1 மணி 3 மணி நேரம் வீட்டுக்கு சார் யார் முகமே தெரியல சார். இந்த பக்கம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பக்கம் திருப்பி பண்ணுங்க ஐயா. முகத்தை காட்டு பண்ணுங்க. வந்து யாரும் தெரியல. ஒரே பக்கம் வந்தீங்கன்னா முகம் தெரியும். முகம் தெரியுமா கரெக்டா இருக்குயா. மீடியா ஹெல்ப் பண்ணுங்க. அந்த பக்கம் போயிடுங்கண்ணே. அந்த பக்கம் அப்படியே சார்ந்து பூ போடல யாருமே. பூ தட்டு முன்னாடி. சரி பூ இருக்காங்க போடுறதுக்கு மாதிரி.
வாங்க. அப்படி வந்துங்க. வாங்க வாங்க. ஐயா கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க, அவங்க உள்ள தள்ளி கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. அதுதான் சொன்னேன், ஒரு பக்கம் இருந்தா ஒரு பக்கம் வர்றது கிளீனா தெரியும். வாங்கி வச்சுக்கோ ஆமா எல்லாரும் லைனா எடுங்க. இந்த பக்கம் ஓகே அப்படியே ஓகேண்ணா ஓகே வாங்கண்ணா ஒரு ஒருத்தர வாங்கண்ணா வந்துருங்கண்ணா ஐயா உள்ளூர்காரங்களாம் கொஞ்சம் லேட்டா போடுங்க, வெளியூர்காரங்களாம் முன்னாடி போடுங்க. ஓகே சார் அம்மா வாங்குறவங்க இந்த பக்கம் பார்த்துட்டு வாங்கிப்போங்க. கொஞ்சம் ஐயா கொஞ்சம் சார் நடுவில் யாரும் வராதீங்க சார், இந்த பக்கம் லைன் கரெக்டாக அப்படியே விடுங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்குறவங்க இந்த பக்கம் பார்த்துட்டு போக மாட்டேன். இங்கே உங்களுக்கு கரெக்டாகுதா? போங்க பார்த்துங்க. அப்படியே சொல்லுங்க. இங்க பாருங்க. வீர வணக்கமும் கட்சி சம்பந்தப்பட்ட வணிகர் சம்பந்தப்பட்ட எல்லா ஊர் மாவட்டத்திலும் வந்திருக்காங்க. ஐயா பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க. எந்தெந்த ஊரில் வந்திருக்காங்க, என்னென்ன சிறப்பு அம்சம் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த தலைவர் யாரு, அதை பற்றி சொல்லுங்கப்பா. அதாவது அண்ணனை பொறுத்தவரை அனைத்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து வணிகர்களும் அவருடைய தொண்டர்களாகவும் அவருடைய தலைவர்களாகவும், அதாவது மாநில தலைவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் பலர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த வணிக சங்க தலைவர்களுக்கும் வணிக சங்க நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அண்ணனை பொறுத்தவரை எப்படின்னா, வணிகர்களுக்கு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக சென்று அந்த வணிகர்களுக்கு அந்த பாதிப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை, இனிமேலும் அந்த பாதிப்பு வராத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது அண்ணன் அவர்கள். எதையும் எதிர்பார்க்காமல் வணிகர்களுக்காக செயல்பட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அண்ணன் அவர்கள். இந்த அண்ணன் அவர்களை நேசிக்கின்ற அனைத்து தொண்டர்களும் அனைத்து வணிக சங்க தலைவர்களும் இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை வணிகர்களோட பாதுகாப்பு, அவங்களோட சிறப்பு அம்சம் செயல்பாடுகள் எப்படிப்பா இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் ஓரிரு நாட்களிலே அறிவிக்கப்படும். அதுவரை அமைதியாக இருக்கதான் வேணும். ஓரிரு நாட்களில் அனைவரையும் கலந்து ஆலோசனை ஜனநாயக முறைப்படி நடைபெறும். தலைமை வெற்றிடமா இருக்கு, அது நிரப்பு இருக்கு. எப்படி தலைமை வெற்றிடமா இருக்கு, அது ஜனநாயக முறைப்படி யோசனை செய்து அனைவரையும் அனைவரிடம் ஆலோசனை செய்து நிரூபிக்கப்படும். ஐயா, இப்போ வணிகர்கள் மட்டும்தான் அப்பா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரா, இல்லை அனைத்து சமுதாய மக்களுக்கும் வந்து அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காரா? இப்போ வணிகர்கள் மட்டும்தான் வந்து செயல்படுறோம்னு சொல்லியிருக்காரு, உங்களோட கருத்து? வணிகர்கள்னாலே இன்னைக்கு அனைத்து சமுதாயத்தினரும் தான் வணிகர்கள். இன்னைக்கு ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வணிகர்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே அனைத்து சமுதாயத்தினருக்கும் செயல்பட்டவர் அண்ணன் அவர்கள். நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக சென்று அந்த பாதிப்பை இல்லாமல் ஆக்கியவர் அண்ணன். தகுடு போடியாக ஆக்கி காட்டியவர்கள் அண்ணன்.
ஆகவே அவர் இந்த சமுதாயத்துக்கு தான் அந்த சமுதாயத்திலாம் கிடையாது, அனைத்து சமுதாயத்தினருக்கும் செயல்பட்டு வாழ்ந்து வந்த அண்ணன் அவர்கள். அவர்களை பொறுத்தவரையில் வணிகர்களுடைய காவலரான இவர் விவசாயி, நெசவாளி, மீனவ சமுதாயம் அனைத்திற்கும் குரல் கொடுத்து பாடுபட்டவர். தஞ்சாவூரில் நடைபெற்ற அனைத்து போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எடுத்த போராட்டங்களுக்கு இவர் போய் முன்னால் நின்று எல்லாத்தையும் செஞ்சிருக்கார். திருவாரூர், தஞ்சாவூர், இந்த டெல்டா மாவட்டத்திலலாம் இவரை அறிவார்கள். இவரை முன்னிலைப்படுத்தி தான் செய்வாங்க. ரயில் மறியல் போராட்டத்திலையும் இவர் கலந்துக்கிட்டார் விவசாயிக்காக. ஆக வணிகர்களுக்காக மட்டுமல்லாமல் மொத்த சமுதாயத்துக்கும் எங்க பிரச்சனைனாலும் குரல் கொடுத்த ஒரே ஆள் நம்ம ஆள் தான், வெள்ளையன் அவர்கள் தான். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதனால தான் இன்னைக்கு இவருக்கு சென்னையில் தமிழ்நாடு முழுச ஒரு பேரில் தெரிஞ்சோ தெரியாமையோ உள்மனசுக்குள்ள பாசத்தை வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளியில காட்டல, ஆனா உள்ளுக்குள்ள பாசம் இருக்குது, அழுகுறாங்க. இப்பேற்பட்ட ஒரு மனிதர் இறந்துட்டாரேன்னு சொல்லி இதுதான் இப்படி புதுசா கண்டுபிடிச்சு புதுசா இந்த கஞ்சா பழக்கத்தை முதல்ல தமிழக அரசாங்கம் அடியோடு ஒழிக்கணுன்றது தான் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் சார்பாக இந்த நேரத்தில் கோரிக்கை விடுது. வணிக சங்கத்து புதிய நிர்வாகிக்கும் வரப்போகிற நிர்வாகிக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஐயா? அனைவரும் ஒத்துமையா இருந்து எப்படி நமது தலைவர் அவர்கள் நம்ம எல்லாரையும் ஒத்துமையா வழிநடத்தி கொண்டு போனாங்களோ அதே போன்று அத்தனை பேரும் ஒத்துமையா இருந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையை மென்மேலும் வலுப்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.